Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So already நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா GS question bank வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிரஃபி அண்ட் சயின்ஸ் இது எல்லாமே லெசன் வைஸ் வந்து டெஸ்ட் கொஷின் பேங்க் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து 2019 எடிஷன் புக்கில் இருந்தே வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா கொஷின்ஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்போ இருக்க எடிஷனுக்கும் இப்போ இருக்க எடிஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். சில லெசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2-4 பக்கங்கள் வரைக்குமே வந்து நமக்கு இப்போ கிடையாது. ஸோ இந்த கொஷின் பேங்க் வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ உங்களோட டைம் வந்து அதிகமாக சேவ் பண்ணும். அதே போல் தமிழுக்கும் இருந்தால் கொடுங்களேன் மேம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ சமச்சீர் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பும் இயல் வாரியாக அவங்களுக்கு கம்ப்ளீட் கொஷின்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ அந்த தமிழ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் ஓகேங்களா. இப்போ 6ஆம் வகுப்பில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 900 கொஷின்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். 7th வந்து 1000 கொஷின் இருக்கும். 8th வந்து 1200 கொஷின் இருக்கும். ஸோ வெறும் 9 இயலில் இவ்வளோ கொஷின்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதே போல் 9 இயல், 8th 9 இயல், 9th 9 இயலில் 1500 கொஷின்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 10th வந்து பார்த்திங்கன்னா 9 இயலில் 1400 கொஷின்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 11th பொது தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 இயல், அதாவது இந்த ஆரம்பத்தில் இருந்த எடிஷன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது புது சமச்சீர்லேயே ஃபஸ்ட் இயர் வந்து வெளியிடும்போது மொத்தமாக 10 இயல் இருக்கும். இப்போ இருக்க அட் ப்ரெசென்ட் எடிஷன் வந்து எடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 8 இயல் தான் இருக்கும். ஸோ நமக்கு ஆரம்ப கட்டத்திலேருந்து 10 இயல்லேருந்து மொத்தமாக கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். 1600 கொஷின்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ 12th பார்த்திங்கன்னா 1400 கொஷின்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ மொத்தமாக பார்க்கும்போது 9000 கொஷின்ஸ் வந்து நம்மக்கிட்ட இப்போது அவைலபிளாக இருக்குது. அதுக்கான சாம்பிள் 6th ஸ்டாண்டர்ட் முழுமையாக நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ லெசன் வைஸ்ன்றீங்களே அதில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு லெசன் 6ஆம் வகுப்பு இயல் 1 எடுத்துக்கிட்டோன்னா 2 செய்யுள் வந்து இருக்கும், ஒரு உரைநடை பகுதி இருக்கும், ஒரு துணைப்பாட பகுதி வந்து இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஒரு கதை மாதிரி படிப்பீங்க இல்லைங்களா அது இருக்கும். லாஸ்ட்டில் இலக்கணம் வந்து இருக்கும். அப்போ இந்த 5 பகுதிகள் ப்ளஸ் வந்து மொழித்திறன் பயிற்சியும் இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு தனித்தனியாக கொஷின்ஸ் வந்து இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு செய்யுள் இன்பத்தமிழ் அப்படின்னா அந்த இன்பத்தமிழ்லேருந்து என்னெல்லாம் கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருக்கும். அடுத்து தமிழ் கும்மி, அடுத்து வளர்த்தமிழ்ங்கிற உரைநடை பகுதி, அடுத்து கனவு பழித்ததுங்கிற அந்த கதை, அடுத்து தான் இலக்கண பகுதி, மொழித்திறன். ஸோ இது எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு டெஸ்ட் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து 2 செய்யுள் மட்டும்தான் படிக்கிறீங்களா, அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம், டெஸ்ட் போட்டு ரிவிஷன் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் உரைநடை படிக்கிறீங்களா, அதுக்கு தனியாக டெஸ்ட் வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ மொத்தமாக நீங்கள் ஒரு இயல் படித்தாதான் இல்லை நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்க முடியுங்கிறது கிடையாது. ஸோ இதே போல் தான் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்குமே உங்களுக்கு தனித்தனியாக டாபிக் வைஸ் வந்து பக்காவாக டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பிள் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ 6th ஸ்டாண்டர்ட் மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணணுங்க அப்படின்னா 100 rupees ஓகேங்களா. ஸோ எல்லா பிடிஎஃப்மே நீங்கள் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 100 இருக்கும். 11th ஸ்டாண்டர்ட் மட்டும் 150 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருப்போம். ஸோ வந்து நீங்கள் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக பார்க்கும்போது 750 ரூபா தனித்தனியாக. நான் வந்து இப்போ இது பண்ணுறேன் அப்புறமா அது பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தனித்தனியாக பண்ணுறது எல்லாமே 750 ஆகும். இதே ஒரே நேரத்தில் நான் எல்லா பிடிஎஃப்பும் இந்த 7 வகுப்புமே நான் பண்ணிக்கிறேன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 750லேருந்து 450 ரூபா ஓகேங்களா, சாரி 450 ரூபா வந்து சப்ராக்ட் பண்ணிவிட்டு 300 ரூபா மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், இந்த 7 வகுப்புக்கான 9000 கொஷின்ஸு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்பப்போ ஒரு பிடிஎஃபாக நீங்கள் வாங்குறீங்கிற பட்சத்தில் இல்லை எனக்கு இந்த 9th மட்டும் போதுங்க, இல்லை எனக்கு இந்த 10th மட்டும் போதுங்க அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா 100 rupees மட்டும் அந்த ஸ்டாண்டர்டுக்காக நீங்கள் பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இதே மொத்தமாக 300 நீங்கள் ஒரே டைமில் நீங்கள் 300 பே பண்ணி 6thலேருந்து 12th வரைக்கும் நீங்கள் ஆல் 9000 கொஷின்ஸு நீங்கள் என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ 6ஆம் வகுப்பு முழுமையாக வந்து கொஷின்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோமா. ஸோ இங்கே பாருங்கள், 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் 1 இருக்க இன்பத்தமிழ் அப்படிங்கிற செய்யுள் பகுதிக்கான கொஷின்ஸ் வந்து பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அந்த எப்போவுமே நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இருக்கும். இங்கே வந்து ஒரு பகுதி முடிஞ்சிருச்சா, ஓகே இன்பத்தமிழ் முடிஞ்சிருச்சு, இன்பத்தமிழுக்கான ஆன்சர்ஸ் வந்து இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள் தமிழ் கும்மி இருக்கா. ஸோ தமிழ் கும்மி வந்து முடிஞ்சோடனே அதுக்கு கீழே என்ன இருக்கும், நமக்கான ஆன்சர்ஸ் வந்து இருக்கும். அடுத்து வளர்த்தமிழ். ஸோ வளர்த்தமிழில் மட்டும் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து இருக்குது பாருங்கள், 65 கொஷின்ஸுங்க அந்த ஒரு லெசனில் மட்டும். ஸோ அடுத்து கனவு பழித்ததுலேருந்து ஒரு 12 கொஷின். அடுத்து பார்த்திங்கன்னா இலக்கண பகுதி, இலக்கண பகுதிக்கு அடுத்து வந்து கண்டினியூட்டியாக என்ன வந்திருக்கு நமக்கு, மொழித்திறன் பயிற்சியுமே வந்து இதோடைய ஆட் ஆன் ஆகிடுச்சு ஓகேங்களா. அடுத்து இயல் 2. ஸோ பார்த்திங்களா செய்யுள் பகுதி இருக்கும். அடுத்து வந்து மொத்தமாக ஒரு இயல் எடுத்துக்கிட்டோன்னா 2 செய்யுள் பகுதி, ஒரு உரைநடை பகுதி, ஒரு துணைப்பாட பகுதி, ஒரு இலக்கண பகுதி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது கரெக்டாக பாருங்கள் அந்தந்த டாபிக் வந்து வந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா. ஸோ ஒரு நீங்கள் ஒரே ஒரு இயல் எடுத்துக்கிட்டிங்கனாலே 100க்கும் அதிகமான கொஷின்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்கும். ரொம்ப சின்ன இயலாக இருக்கிற பட்சத்தில் தான் வந்து 80 கொஷின் 90 கொஷின் அந்த மாதிரி வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்கும். ஸோ ஒரு டாபிக்
அதுக்கான கொஷின்ஸ், அந்த கொஷின் முடிஞ்ச உடனே வந்து அந்த டாபிக் கொஷின்ஸ் முடிஞ்சோடனே ஆன்சர் இருக்கும், அடுத்த டாபிக் கொஷின்ஸ் முடிஞ்சோடனே ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ இதே போல் தான் வந்திருக்கும். ஓகேங்களா, தாராளமாக நீங்கள் பிரிண்ட் எடுக்கலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு பாருங்கள் கிளாரிட்டியாக தான் இருக்குது இல்லையா. ஸோ உங்களுக்கும் நம்மளோட மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க, டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ வந்து இந்த 6th ஸ்டாண்டர்டுக்கான சாம்பிள் வந்து பார்க்கணும். ஸோ இந்த 6th 12th வரைக்குமே வந்து ஒரே பேட்டர்ன் தாங்க. ஸோ ஒரு கொஸ்டின் அதுக்கான 4 ஆன்சர், கொஸ்டின் அதுக்கான 4 ஆன்சர், ஒரு டாபிக் அதுக்குள்ளே கொஸ்டின்ஸ், அது முடிஞ்ச உடனே ஆன்சர்ஸ் வந்து இருக்கும். இதே பேட்டர்ன் தான் 6th 12th வரைக்குமே. ஓகேங்களா, ஸோ எக்ஸாக்டாக அந்த சாம்பிள் பிடிஎஃப்பும் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான சாம்பிள் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஷேர் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்குறது பேமெண்ட்கான டீட்டெயில்ஸ் இல்லை, ஃபர்தராக வந்து வேறு ஏதாவது இது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கலாம். பட் சாம்பிள் பார்க்குறது அப்படிங்கிறது நம்மளோட டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம் அப்படிங்கிறது நமக்கு ஏப்ரல் 25 குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ குயிக்காக வந்து இப்போ ஏப்ரல்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட நம்ம கையில் சாலிடாக 3 months டைம் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 13 நமக்கு குரூப் 4 எக்ஸாம் வந்ததுக்கு அடுத்து ஒரு 2-2.5 மாதத்துலேயே நமக்கு குரூப் 2க்கான வேலைகள் வந்து வந்துடுது இல்லையா. ஸோ இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே ஏதாவது ஒரு விஷயம் கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ தமிழுக்கான கொஷின்ஸ் நாங்கள் ஏன் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து இப்போ ஒரு ஸ்கெடியூல் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கெடியூலை விட ஃபாஸ்ட்டாக போகிறவங்களா இருப்பாங்க, இல்லை அந்த ஸ்கெடியூலை விட ரொம்ப ஸ்லோவாக போகிறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே கொஷின் பேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் கையிலே இருந்துச்சு அப்படின்னா, ஃபாஸ்ட்டாக போகிறவங்களா இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாளைக்கு அவங்க 2 இயல் படிக்க சொல்லியிருக்காங்கன்னா நான் 4 இயல் படிக்கக்கூடிய ஆளுங்க அப்படின்னா நீங்கள் படித்து அழகாக நீங்கள் உங்களை வேல்யூவேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, எந்த அளவுக்கு நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கோம். நான் படித்த ஒரு விஷயத்தை சரியாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் டெஸ்ட் வந்து அதிகமாக போடுறது. ஸோ இந்த மாதிரி கொஷின் பேங்க் வந்து உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் பாட்டுக்கு படிக்க கடகடான்னு டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். இல்லைங்க நான் அந்த ஸ்கெடியூல் இப்போ ஒரு ஸ்கெடியூல் நான் எடுத்திருக்கேன் ஆனால் அதை விட நான் ரொம்ப ஸ்லோவாக தான் படிப்பேன், அப்போ மற்ற எல்லாருமே முன்னாடி போயிட்டே இருப்பாங்க, நான் இதிலே அப்செட் ஆகி படிக்கிறத நிறுத்திடுறேன், இந்த மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க கையிலையுமே இந்த மாதிரி இருக்குன்னா ஒரே ஒரு டாபிக் தான் நீங்கள் படிக்கிறேன், ஒரு இயரில் வெறும் ஒரு டாபிக் தான் நான் படிக்கிறேன் அப்படின்னா அழகாக அந்த கொஷின் பேங்க் எடுக்கலாம், டெஸ்ட் போட்டு பார்த்து எந்த அளவுக்கு நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு மறுபடியும் அதை வந்து சரி பண்ணிவிட்டு அடுத்த ஒரு டாபிக் எனக்கு டைம் கிடைக்கும்போது படிக்கலாம், நான் மறுபடியும் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த பிடிஎஃப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க, டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.